பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு காரியத்தை குறித்து பேசி வருகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். அப்படி பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை வச்சு சொல்றாரு, நீதிமான் பனையை போல செழிப்பான்கிறார். நாம் இன்றைக்கு ஏன் செழிக்கவில்லை? நம்முடைய வாசனை ஏன் அநேகரை மாற்றவில்லை? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? முதல்ல ஒரு மரத்தை வச்சு சொன்னேன் நம்முடைய குணத்தை. இப்போ ஒரு மரத்தை சொல்ல போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவமரம் பல நற்று போனாலும், காரியமின்றி போனாலும், ஒலிவமரம் பல நற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இதை வாக்குத்தத்தமாக கூட எத்தனையோ பேர் எடுத்திருப்பீங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் எங்க இருக்கு கேட்டா உடனே சொல்லுவீங்க. ஆபகுக்குல வாசிக்க பார்க்கலாம், மிக அழகாக எழுதி வச்சிருக்கார்.
ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்னு என்ன அர்த்தம்? 3:17 17 18 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பலன் பழமே உண்டாகாம போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் தானியம் இல்லாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகளே போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு கண்வாலே அத்திமரம் துளிர் விடாமல் போகுங்கிறத அப்போவே சொல்லி போயிட்டார். இந்த அத்திமரத்துக்கு என்ன உண்டு? நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும். அத்திமரத்துக்கு ஒரு மதுரம் உண்டு. நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுச்சிருக்கோம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளி தேனிலும் மதுரமே, தெளி தேனிலும் மதுரமே, இதற்கில்லை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கூனலை நிமிர்ந்ததே, குருடனை பார்க்கச்செய்தே, கூனலை நிமிர்ந்ததே, குருடனை பார்க்கச்செய்தே, இழந்த செவியும் கேட்கச்செய்தே, இழந்த செவியும் கேட்கச்செய்தே, இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளி தேனிலும் மதுரமே, தெளி தேனிலும் மதுரமே, இதற்கில்லை இல்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. மதுரம். நாம கூட பழைய பாட்டு உங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையாரோரே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகமும் நீங்கிவிடும் என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பி கருத்தாய் நீ மனமே, கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பி கருத்தாய் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அத்திமரம் சொல்லுது, என்னுள்ள மதுரத்தையும். அழகா வாசிங்க. அத்திமரத்தை பார்த்து கொடுத்து எங்களை அரசால வாங்க அப்படின்னு அத்திமரத்தை கூப்பிட்டாங்க. அந்த அத்திமரம் சொல்லுது, நான் என் மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு. அத்திமரமா இருந்தா உங்ககிட்ட கனி இருக்கணும். அத்திமரமா இருந்தா உன்கிட்ட என்ன இருக்கணும்? அத்திமரத்தை போல. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், வாழ்வில் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள்.
மரம், ஆனால் கனியும் இல்லை, எதுவும் இல்லை, ஏமாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருக்கும் அத்தி மரம், ஆனால் கனியும் இல்லை, எதுவும் இல்லை, ஏமாற்றம். அத்தி மரத்தை போல நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா அத்தி மரமாக இருந்தால் உனக்கு ஒரு மதுரம் உண்டு. அந்த தேனிலும் இனிமையான இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லுகிற மதுரம் உனக்குள்ளே இறங்கி இருக்கணுமே, எனக்குள்ளே இறங்கி இருக்கணுமே. நானும் ஒரு காட்டு மரமாக தாங்க கிடந்தேன். 2 வயசில் கண்ணு போன பின்னாடி ஒரு காட்டு மரத்தை போல தான் இருந்தேன். ஏதோ ஒருத்தர் கொண்டு வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டு போனார். விட்டுட்டு போன பிறகு என்ன செய்வோம் தெரியாது, எங்கே போவோம் தெரியாது. ஆண்டவர் கொண்டுட்டு போனார். அந்த மதுரத்தை இன்றைக்கும் நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு அதை அனுபவிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, பூலோகத்தார் மேலோகத்தார் புகழ்ந்து போற்றுகிற அந்த நாமம் எனக்கு அன்பானவர்களே, அத்தி மரத்துக்கு ஒரு மதுரம் உண்டு, அதற்கொரு கனி உண்டு. ஏன்னா அந்த கனி இல்லைன்னு சொன்னால் என்ன நிலைமை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். நல்ல கவனிங்க, திராட்சை தோட்டத்தில் ஒன்று என்னதை வச்சிருந்தாரு? அத்தி மரம். அத்தி மரத்தை வைத்திருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, நல்ல கவனிங்க, எப்பவுமே மரத்தை வச்சவன் கனியை பறிக்கணும். இன்னைக்கு நாம விதைக்கிறது நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடணும். நாம் இன்னைக்கு விதைச்சிட்டு போகலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த மரத்தை நாட்டினவன் வந்து கனியை தேடின போது ஒன்றுமே காணவில்லை. அப்பொழுது அவன் அந்த தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா, எத்தனை வருஷம்? 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இது தாங்க கிருபை. இந்த வருஷத்துல நீ நானும் நிற்பது நிர்மூலமாகாமல் நாம் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடு இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மகிழ்வுடன் இருப்பதும் கிருபை. இன்னைக்கு நீங்கள் நான் எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டோம், கனி இருக்கா? 3 வருஷமா பார்க்கிறேன், இதுல என்ன இல்லை? கனியே இல்லை. இது என்ன செய்? வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று. இது வந்து சும்மா இருந்துகிட்டு சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா ஏன் நிக்குது? இதான் நம்ம ஊர்ல பேசுற பேச்சு. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை அந்த தோட்டக்காரன் யாரு தெரியுமா? இயேசுராஜா. அழகா சொல்ல, உழையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தீரே, பாவம் கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தம் தந்தீரே. இயேசுராஜா, என்னை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசுராஜா, என்னை என் உள்ளம் தேடி வந்தீரே.
தோட்டக்காரர் அவர் தாங்க. இதே இயேசுவை தேடி போகும்போது மரியாள் தோட்டக்காரர் நினச்சி அவர் எங்கே வைத்தீர்கள்னு கேட்டான். அவருடைய சரீரத்தை எங்கே வச்சு எனக்கு காமிங்க, நான் எடுத்துக்கிறேன்னா. இப்போ தோட்டக்காரன் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் ஒரு அத்திமரமாக இருந்தால் கனியே இல்லை, வெட்டி போடுனா கூட ஐயா இன்னும் 1 வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அது வாசிக்க தொடர்ந்து வெட்டி போடலான்னார். ஏன்னா கிருபை கிருபை கிருபை, அந்த கிருபையை நினச்சிக்கோங்க. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாத என்றார். உடனே அது பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிற. யோவான் 1:50 சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை என்ன செய்வாய், காண்பாயினார். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கனியற்ற அத்திமரமா இருக்கா? அழகா சொல்றாப்ல, கணுக்கால் நடம்பு போதாதையா, முழக்கால் நடம்பு போதாதையா, கணுக்கால் நடம்பு போதாதையா, முழக்கால் நடம்பு போதாதையா, நீந்தி நீந்தி போடணுமே, மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத தீப நதியாக, பற்றாத தீப நதியாக, ஜீவ தண்ணீர் ஆவியானவரே, பற்றாத நதியாக பாடு போதகரே, தீபத்தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாடு போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம் மறுத்தாகணும், இலைகள் எல்லாம் மறுத்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், அந்த கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத தீப நதியாக, பற்றாத தீப நதியாக, தீப தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாடு போதகரே. நல்ல கவனிங்க, அத்திமரம் இந்த வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாத்தான் வேல்ட்ட அதான் கேட்டார்,
அத்திமரத்தை உத்தம கபடற்ற இஸ்ரவேலன்னார். எதினால் என்னை அறிவீர்? அவர் கேட்ட, அத்திமரத்தின் கீழே என்னை கண்டதுனால நீ என்னை விசுவாசிக்கிறியா? இதிலும் பெரிதானவைகளை காண்பார் அப்படின்னார். இந்த அத்திமரம் நல்லா கவனிங்க, அதில் வேற ஒன்றுமே கிடையாது. இதை எடுத்து ஒரு பலகை செய்ய முடியுமா? வெட்டினா கூட ஸ்ட்ராங்கான பலகை அமையாது. அந்த இலை எதுக்காக பிரயோஜனப்படுமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, இந்த அத்திமரம் ஏன் இயேசு உபயோகப்படுத்தினா தெரியுமா? இந்த அத்திமரத்துக்கு ஒரு கனி உண்டு. அந்த கனியை கவனிக்கலைன்னா அது புழுவாக போயிடும். அதுக்கு ஒரு மதுரம் உண்டு. இன்றைக்கி பாருங்க, எந்த ஃபாரின் கடையில் போனீங்கன்னா சரி, அத்தி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, சத்து வருமா. இந்த அத்திப்பழ அடையினால தான் எசேக்கியாவுக்கு தீராத நோய், பிளவை என்கிற நோய்க்கு 10 போட்டான். எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த மரமாக இருக்கிறோம்? முதலாவது உங்களுக்கு சொன்னேன், நாம் நாட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோமா? ரெண்டாவது உங்களுக்கு சொன்னேன், சந்தன மரம். மூன்றாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அத்தி மரம். ஐயா, உலகத்தில் இருக்கிறதுல நாம் இன்னைக்கு அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் அத்தி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அத்தி இலைகள் ஆதியில் ஆதாமுக்கு கிடைத்தது இந்த அத்தி தான், நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவன் திடீர்னு என்ன செஞ்சிட்டான், ஒரு நாள் போனால் தன் மனைவி ஒரு பழத்தை கொண்டு வந்தான். அது வரைக்கும் அவன் பார்த்ததில்லை. அது பார்வைக்கு அருமையும் புசிப்புக்கு ஏற்றதும் இச்சிக்கத்தக்க விருட்சமாக இருந்தது. ஆகையினால அதை கொண்டு வந்தோடனே வாங்கி சாப்பிட்டான். உடனே அவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. உடனே தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடிப்போய் என்ன செய்து கொண்டான்? ஒளிந்து கொண்டான். ஆதியாகமம் 3:9 பார்க்கிறோம், தேவன் சத்தமிடுகிறார். என்ன சத்தமிடுகிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றால், அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான். நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? நீ புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ அப்படின்னான். அப்பவாது ஆமாண்டவர் என்னன்னா, அத்தியலையை தச்சு தான் என்ன செஞ்சுக்கிட்டான்? பொத்திக்கிட்டான். இந்த அத்தியை குறித்து வேதத்தில் பல இடத்துல இருந்தாலும் இந்த அத்தி மரமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை அத்தியலை ஆதாமுடைய நிர்வாணத்தை மூடினது போல தெரியலாம், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும். அது ஒரு முடிவு சருகு தான். இயேசு தேடி வரும்போது ஒரு நாள் வருவார். அப்போ நம்மகிட்ட கனி இருக்கா? நாம் கனி கொடுக்கிறவளா இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 செலவழிக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயமும் ஐஸ்வர்யவான்கள் சபை, 2 கண்ணு தெரியாத மக்கள், அதில் வர்ற காணிக்க கரண்ட் பில் கட்டுற கூட இருக்காது. இப்போ கூட பார்வையற்ற என் அன்பு தாய்மார்கள் சகோதரிகளுக்காக ஒரு அறையை கட்டி வரோம். ஏன்னா எத்தனையோ பேர் கேட்குறாங்க, ஐயா ஆண்களுக்கு மட்டும் இடம் கொடுக்குறீங்களே, நாங்கள் என்ன தள்ளப்பட்டவங்களா அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் யாரையுமே தள்ளினவர் இல்லை. அவர்களுக்காக ஒரு அறையை உருவாக்கி வர்றோம். ஒரு 700 அல்லது 800 சதுரடியில் கட்டணும். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. நீங்களும் ஒருவேளை ஐயா பார்வையற்ற சகோதரிகளுக்கு கொடுத்த அன்பு உங்களுக்கு உண்டுன்னா, கொஞ்ச நேரம் கண்டாமூடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலை என்னங்கிறது உங்களுக்கே விளங்கும். இவர்களுக்காக ஒரு இடத்தை கட்டுறதுல நான் ஒரே ஒரு சதுரடி கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் உண்டா? நிச்சயமா. எனக்கு அன்பார்களே, கர்த்தர் உனக்காக என்ன செய்வார்னா, 1 நாளாகமம் 17:10 கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டி தருவார். ஏன்னா ஏழைக்கு இறங்கினால் இறைவனுக்கு கொடுக்கிற கடன். நீங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசை? நிகழ்ச்சியை தினமும் பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம்.
பரவாயில்ல, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி வந்துக்கிட்டு இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கணக்கு வைக்க வாய்ப்பு இருக்கா பிரதர்? இருக்குது, நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் இருக்குது, நான் தரேன். அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ அது என்ன பிரதர் ஆஃபீஸ் டைமா? இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், நான் காலையில் 5 மணிக்கு வந்து தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் கூப்பிட்டா என்னால் எடுக்கவும் முடியாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதா. அதனால் 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. நான் ஆராதனையிலையோ அல்லது தொலைக்காட்சி ரெக்கார்டிங்கிலையோ உபவாச ஜெபங்களில் இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வாசனை வீசுகிற சந்தன மரமா நாட்டப்பட்டிருக்கிறோமா அல்லது கனியற்ற அத்திமரமாக இருக்கிறோமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும், இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும், அவருடைய கண்ணீரை, கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், வியாதியை மாற்றும். ஐயோ நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லி மனவேதனையோடு உட்கார்ந்திருக்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவர் கொடுத்தபடி ஐயோ எனக்கு தலைப்பிரசவம் எப்படி இருக்க போதோ பயத்தோடு இருக்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவர்லாம் எனக்கு செக்கப் பண்ணி சொல்லிட்டாங்க, இனிமே இந்த வியாதி சுகமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. உன் சுகவாழ்வு துளிர்க்கும்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையோடு அவரை தேடுகிற உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தினாலே நிம்மதியற்று இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர், கவலைகளை மாற்று, வேதனைகளை மாற்று, விடுதலைத்தார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.